ஆரியாம்பாளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த 8 வயசு பையன் என்ன சரியாக தான் பேசுகிறானா, இல்லை நம்ம அவனை லோகக்ஷேமத்துக்காக அவனை அனுப்பிச்சுட்றதா, அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா, அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சங்கரர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். அம்மா, நான் லோக கைங்கரியத்துக்காக நான் வெளியில் போகிறேன், ஆனால் நீ என்னைக்கு எப்போ கூப்பிடுவியோ அப்போ நான் எங்கே இருந்தாலும் உடனே ஓடி வந்துடுவேங்கிறார். வார்த்தையை வச்சுக்கோங்க, எங்கே இருந்தாலும் உடனே ஓடி வந்துடுவேங்கிறார். எங்கே இருந்தாலும் நான் உடனே ஓடி வந்துடுவேன்னு சொன்ன உடனே அந்த தாயாருக்கு கொஞ்சம் மனசில் இன்பம், தைரியம், சந்தோஷம் சரின்ட்டு அரமானத்தோடு சம்மதிக்கிறார். நம்ம விடுவோமா? வளர்ந்த புள்ள வேலைக்கு வெளியூருக்கு போகிறான்னா கூட நம்ம 10 தடவை யோசிப்போம். ஆம்பளை யோசித்து சரி சொன்னால் கூட பொம்மநாட்டி, அதுவும் அம்மா பெத்த தாயார், ஐயோ குழந்தை போய் இழைச்சி போயிடுமே, குழந்தைக்கு சரியாக சாப்பாடு கிடைக்குமா, குழந்தைக்கு பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா, அப்படி எவ்வளோத்தனையோ கவலைகள் தோணும் பெத்த தாயாருக்கு. இவன் சன்னியாசி போகிறேங்கிறான். சன்னியாசி ஆகி போகிற பையனை ஓகே அப்படின்ட்டு போயிடும். இப்படியே போயின்னு இருக்கு. பகவத் பாதாள் ஆயாச்சு, பரமகுரு ஆயாச்சு அவர். அப்படி இருக்கிற போது இந்த 24 வருஷம் அவ்வளவு கண்ட்ரோலாக இருந்திருக்க ஆரியாம்பாள், லோகக்ஷேமத்துக்காக போன புள்ள நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு மனசை கட்டுப்படுத்தி கூப்பிடாமல் இருக்கான். அப்படி இருக்கிற போதுமே அவளால் ஒரு நாளைக்கு எல்லாம் அடங்குற மாதிரி ஆகிடுது. இதுதான் கடைசி தரமாக நம்ம பார்த்தா பிள்ளைய பார்க்கலான்னு தோணிடுது அவளுக்கு. அதுக்காக கூப்பிட்றான். நம்மளாக அப்படி கூப்பிடுவோம், சங்கரா சங்கரான்னு கூப்பிடுவோம். அவளோட உடம்பு வயசுக்கும் அந்த உடம்புல உள்ள பலகீனத்துக்கும் அவள் பேசுகிறது அவ்வளோ ஹீனமாகிடுது. சங்கரா சங்கராங்கன்னு கூப்பிட்றான். பக்கத்து ரூமில் இருக்கவாளே காது விழுமா தெரியாது. இவ கூப்பிட்டு அந்த ரா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சங்கரா சங்கரான்னு அந்த ரா